வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரானை பற்றி செய்தி. அமெரிக்கா என்ன செஞ்சுருக்குன்னா, ஈரானை வந்து இராணுவம் மூலியமாக கட்டுப்படுத்த நினச்சது. அதில் தோல்வியுற்ற அமெரிக்கா இப்போ வேறு வழியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, ஈரானின் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான எண்ணெய் நிலையங்களை தாக்குதல் செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல், ஈரான்லேருந்து எந்த ஒரு பொருளும் ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் அமெரிக்கா தடுத்து நிப்பாட்டிட்டு வருது. ஈரான் இதுக்கு எதிர்ப்பு வினை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அமெரிக்க அதிபர் எதுக்கு திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா, கூடிய சீக்கிரத்திலே அமெரிக்காவில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் செல்வாக்கு உயர்த்துக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஈரான் மீது போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புறதுக்காண்டி இந்த முடிவை எடுத்துகிட்டு வராருங்க. ஆனால் ஈரான்லேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% மேலே சீனா தான் இறக்குமதி செய்கிறாங்க. இந்த சீனாவோட பொருள்களை இப்போ அமெரிக்கா தடுத்து நிப்பாட்டினா அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கும். மேலும் அமெரிக்கா சீனா இடையே உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் இந்த நடவடிக்கை. பட்டால் சீனா சும்மா இருக்காது, கடுப்பாகும். தாம் பங்குக்கு தைவானை போய் சுற்றி வளைக்கும். அந்த நேரத்தில் அமெரிக்கா தைவானுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா சீனா அதிக பயங்கரமான ஆயுதங்களும் எல்லாமே வச்சிருக்கு. தைவானோட கம்பேர் பண்ணும்போது சீனா அதிபயங்கரமான ஆயுதங்கள் மற்றும் டெக்னாலஜியில் அதிகமாக இருக்காங்க. அமெரிக்கா இதோட மட்டும் நிறுத்தாமல் ஐரோப்பா நாடான ஜெர்மனியிலிருந்து கிட்டத்தட்ட பாதுகாப்பு பணியில் தன்னோட வீரர்களை 34,000 பேர் கிட்ட நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் 5,000 வீரர்களை திரும்ப பெறுறாங்க. 5,000 பேருங்கிறது கிட்டத்தட்ட 14% மொத்த படையில் ஜெர்மனி பகுதியில் பாதுகாப்பு நிப்பாட்டியிருந்ததில் அதை திரும்ப பெறதுனால அவங்க டேரெக்டாக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லாமல் மத்திய கிழக்கு பகுதியில் சண்டைக்கான பணியை திருப்பி விட போவதாக தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி அமெரிக்காவின் முடிவு சரியாக தப்பான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல்னா ஆர்எஸ் கரப்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நம்ம அனுப்புகிற இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை மட்டும் கொஞ்சம் மறந்துடாமல் பண்ணிடுங்க.